ரீசெண்டாக வைரலான இந்த சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கோதுமை மாவை வச்சு எப்படி சாஃப்டான சீஸ் கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷன் தான். 3 முட்டை எடுத்துக்கோங்க. எல்லோ அண்ட் ஒயிட்டும் தனியாக பிரிச்சுடுங்க. யோக்கில் 1/4 கப் குக்கிங் ஆயிலும் 1/4 கப் மில்க்கும் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவும் ஆட் பண்ணி லைட்டாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் எக் ஒயிட்டில் நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம 1/2 கப் சுகர் ஆட் பண்ண போகிறோம். அந்த சுகரை 3 பேட்சாக பிரித்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் ஃபீக்காக உங்களால் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டின்னில் போர் பண்ணிவிடுங்க. முன்னாடியே 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இது வந்திருக்குன்ட்டு. இதுக்கு க்ரீம் நான் பட்டர் க்ரீமும் யூஸ் பண்ணியிருக்கேன். விப்பிங் க்ரீமும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் 100 கிராம் பட்டருக்கு 100 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா ஸ்டிக் ஃப்ரீக் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பேக் பண்ண ஸ்பாஞ்ச் கேக்கு 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நான் சேடார் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிரேட்டர் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதோட ப்ரிப்பரேஷன். எக் யோக் அண்ட் எக் ஒயிட்டும் தனித்தனியாக தான் கண்டிப்பாக பீட் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிடும் போதே நல்லா மெல்ட்டிங்காக தெரியும். எனக்கு பேக் பண்ண கரெக்டாக 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. நான் 170 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். இதோட டீட்டெயில்டான ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.